திமுக பிரமுகர் பேசியதற்கு கொந்தளித்த குஷ்பு இப்போது எங்கே போனார்? நடிகை த்ரிஷாவுடன் விஜயை ஒப்பிட்டு பேசிய நயினார் நாகேந்திரன். மௌனம் காக்கும் பாஜக பெண் தலைவர்கள். நடிகை த்ரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு பாஜகவில் இருக்கும் பெண் தலைவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது தவிக நிர்வாகிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தவிக தலைவர் விஜய் முதலில் நடிகை த்ரிஷாவிடமிருந்து வெளியே வரணும், வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடத்த முடியும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு, விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு பெண்ணை கொச்சையாக பேசிய நயினார் நாகேந்திரனை பாஜக பெண் தலைவர்கள் கண்டிக்காதது ஏன் என்று தவிக வட்டாரங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்பு குறித்து அவதூறாக பேசியிருந்தார். இதற்கு குஷ்பு கண்டனம் தெரிவித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், பெண்கள் பற்றி அவதூறாக பேச இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கருணாநிதி இருந்தபோது திமுக இப்படி இல்லை. இவர்கள் பெண்களை அசிங்கப்படுத்த நினைத்துக் கொண்டு கருணாநிதியை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். பெண்கள் குறித்து தவறாக பேச யாருக்கும் தைரியம் வரக்கூடாது, வந்தால் திருப்பி அடிப்போம் என்று கூறியிருந்தார். மேலும் இதுதான் திராவிட மாடலா? என்னை சீண்டி பார்க்காதீர்கள், தாங்க மாட்டீர்கள் என்று குஷ்பு கண்கலங்கியபடி பேசினார். இதை தற்போது நினைவு கூர்ந்துள்ள தவிக தொண்டர்கள், அன்று பெண்களை இழிவாக பேசியதற்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக கொதித்த குஷ்பு இன்று தங்கள் கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கோபப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். நடிகை குஷ்பு மட்டுமல்ல, பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் மௌனம் காத்து வருவது குறிப்பிடத்தக்கது.